அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முதலாக வெளிப்படையாக வெளிப்படுத்திய முதல் 7 பேரில் அல்லாஹுடைய ரசூலுக்கு பிறகு அபூபக்கர் அவர்களுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய 7 பேர்களில் பிலால் அவர்களும் ஒருவர். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக முதலாக வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட தீனுக்காக மார்க்கத்திற்காக கொடுமைப்படுத்தப்பட்ட நபித்தோழர்களில் அவரும் ஒருவர். உமையா இப்னு கலஃப் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவதற்காக படைத்த இறைவனை ஒருமைப்படுத்துவதற்காக ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவுடன் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். அரபிய பாலைவன அந்த சுடு மண்ணில் படுக்க வைக்கிறார். அவரை இரும்பை கொண்டு சூடு காட்டப்படுகிறார். அவருடைய கழுத்தில் அரிகண்டங்கள் மாட்டப்பட்டு அவர் பாலைவனத்தில் இழுத்துச் செல்லப்படுகிறார். குறைஷி சிறுவர்களை அழைத்து வந்து பிலால் அவர்களை கைகளை கட்டி அந்த பாலைவன சூட்டில் இழுத்து கொண்டு போக சொல்கிறார்கள். கல்லா எரியப்படுகிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாலைவன சூட்டுடைய மண்ணில் படுக்க வைக்கப்பட்டு அவர் மேல் பாறைகள் வைக்கப்பட்டு அமுக்கப்படுகிறது. அவருக்கு தண்ணி இல்லாமல் குடிக்க பானம் இல்லாமல் உணவில்லாமல் வேதனைப்படுத்தப்பட்டு பிலால் அவர்கள் அந்த பாலைவன சூட்டில் வேதனைப்படக்கூடிய காட்சியை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். உமையா இப்னு கலஃபை அணுகுகிறார்கள். இவரை விலைக்கு விட்டுவிடு என்று கேட்கிறார்கள். மறுக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விலைக்கு வாங்க எப்படியாவது அந்த வேதனையிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். உமையா இப்னு கலஃப் பிலாலை பார்த்து சொன்னார்கள், பிலாலே, உன்னை நான் விடமாட்டேன். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை படைத்த இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கொள்கையை நீ விட்டு வெளியேறு. முஹம்மதை பொய்ப்பித்து விடு. லாத் வல் உஸ்ஸா எம்முடைய தெய்வங்களை நீ வணங்கக்கூடியவனாக மாறிவிடு. பிலால் சொன்னார்கள் ஒரே வார்த்தையாக, அஹதுன் அஹத், அஹதுன் அஹத், இறைவன் ஒருவன் தான். உமையா இப்னு கலஃபை பார்த்தவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய மார்க்கத்திலே இறைவன் ஒருவன் என்ற